எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போட போகிறேன். இது வந்து பழைய மாடல். இது வந்து போட் நெக் மாடல். இது பேக் ஹுக் வரும். இப்போ கட்டிங் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, உங்களுக்கு உடம்பு சுற்றளவு வந்து 12 வச்சுருக்கிறேன். உயரம் வந்து மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். இதுலேருந்து உயரம் வந்து 13.5. இது வந்து எப்படின்னாக்கா, இது வந்து போட் நெக்குன்றதுனால இங்கே நெக்லேருந்து எடுக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து ஷோல்டர் அளவு வந்து 14. அதில் வந்து பாதி எடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்கு சுற்றளவுலேருந்து இதிலேருந்து 7 கனெக்ட் பண்ணி அளவு 14 வச்சுருக்கேன். இந்த 14 எடுத்திருக்கேன். அந்த 14ல் பாதி 7 வரும். அந்த 7லேருந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. 7லேருந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆம்கோல்லேருந்து தான் நமக்கு கழுத்து சுற்றளவு வரணும். அதில் வந்து ஷோல்டர் வந்து 2.5 வச்சுருக்கிறேன். 2.5 வச்சுருக்கிறேன். நீங்கள் அந்த 7 மார்க் பண்ணிங்க இல்லையா, அதுலேருந்து ஆம்கோல் சுற்றளவு வந்து 6. உடம்பு சுற்றளவு வந்து 9.5 வச்சுருக்கேன். 2 இன்ச்சு வந்து துணி விட்டு இது விட்டுருக்கேன். இது வந்து வேணும்னா நீங்கள் பிரித்து போடுறதுக்காக அது 2 இன்ச்சு விட்டுருக்கேன். இப்போது ஆம்கோல்லேருந்து 1 இன்ச்சு வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இதுக்குள்ளே கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வெளியே வந்து கட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு அளவு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது. அப்படி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த போட் நெக்கு எப்படின்னு பாருங்கள். எல்லாரும் 3.5, 3, 4.5 அப்படி வைப்பாங்க. நான் வந்து இதில் வந்து 2 தான் வச்சுருக்கேன். இதை பாருங்கள், 2 வச்சுருக்கேன். இந்த ஹைட்டு வந்து 3.5 வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த நெக் வந்து இப்படி தான் வரணும். என்ன வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் தையல் தைச்சிங்கன்னா, இந்த ஷோல்டர் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சின்னதாக வந்துடும். இது வந்து இங்கேயும் கழுத்து சுற்றளவுக்கு இங்கே துணி அதை மடித்து தைச்சிங்கன்னா இதில் ஒரு 1/4 இன்ச்சு மேலே போயிடும். இது ரொம்பவும் கீழேயும் வராது, மேலேயும் போகாது. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இன்னும் நீங்கள் நான் 2.5 வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் 1.5 வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னமும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு தைச்சி பாருங்கள், உங்களுக்கு அழகாக இருக்கும் இது. இப்போ கட் பண்ணுற பாருங்கள், எப்படி வரைஞ்சிருக்கீங்களோ அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இது வந்து பழைய காலத்து மாடல். இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அது பேக் நெக்கு வந்து பேக் ஹூக்கு வேறு. இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்க, நான் கட் பண்ணுற பாருங்க, அதே மாதிரியே நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து பேக் ஹூக்கு, அதனால இதை நான் நடுவில் கட் பண்ணி விட்டுறேன். இப்போ பாருங்க, பாருங்க. இன்னும் நீங்கள் பைப்பிங்லாம் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது பேக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரண்ட்டுக்கு அதே போட் நெக்கு தான். நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டுக்கு எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. பேக் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணலாம். எப்படி கட் பண்ணுறது பாருங்கள். நம்ம 15 உயரம். இப்போது நம்ம நெக்குக்கு போட் நெக்குக்கு தானே நம்ம அளவு வைக்கிறோம்.
நம்ம பேக்குக்கு எப்படி கட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டுக்கு 7, 7லேருந்து 2.5, அந்த 7 மார்க் பண்ணீங்க இல்லையா, அதுலேருந்து 6, உடம்பு சுத்தளவு 9.5, 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ ஆம்கோல் சுத்த அளவுக்கு ஆம்கோல் அந்த வந்து ஷேப் எடுக்கிறதுக்கு 1.5 வச்சுருக்கு, 1 வச்சுருக்கேன். இப்போ நான் இங்கே 2.5 வச்சேன் இல்லைங்களா, இது பேக்குக்கு 2.5 வச்சேன் இல்லையா அளவு, அதே 2.5 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்குக்கு எந்த அளவு வச்சுருக்கீங்களோ 3.5னா அதே 3.5 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து பேக்குக்கு ஃப்ரண்ட்டுக்கும் ஒரே மாதிரியே வச்சுருக்கோம். இப்போ நம்ம இது 2.5 வச்சுட்டு இதுலேருந்து நம்ம சென்டர் அளவு எடுத்து தானே நம்ம வந்து ஃப்ரண்ட்டு கட்டிங்க்கு போடுவோம், ஹைட்டு அளவு எடுப்போம். அந்த அளவுக்கு நான் 2 மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்து சுற்றளவுன்னு 2.5 மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து 1.5 வச்சுட்டு இப்போ இதுலேருந்து அளவு எடுக்கணும். ஃப்ரண்ட்டுக்கு உயரம் வந்து 13. இப்போ இது பட்டனுக்கு, ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட்டு ஊக்கு கிடையாது, இது பேக் ஊக்கு, அதனால் 2 சேமாக தான் வரும். நான் 7 வச்சுருக்கேன். ஆம்கோல் சைடு வந்து 5.5 வச்சுருக்கிறேன். இதிலேருந்து 3, 1.5 வச்சுட்டு 3, இப்போ 2.5 வச்சுருக்கேன் உயரம். இது எப்படின்னா கப்பு உயரம் வந்து இது 2.5. இந்த கோடு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கோடு வந்து மாறாத இருக்கும் அளவு. அது இப்போ அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பாதி 7 இருக்குது இல்லையா, 7ல் பாதி 3.5 வரும். நீங்கள் அந்த 3.5 வைக்காதீங்க, 5 வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு நேராக தான் வரணும். நீங்கள் 3.5 வச்சிங்கன்னா மேலே இருக்கும், உங்களுக்கு வந்து சென்டராக வராது. அதனால் வந்து ஏன்னா இது ரொம்ப மேலே இருக்கிறதுனால, ஏன்னா நெக்கு மேலே ஏறிடுச்சு இல்லைங்களா, நம்ம 6.5 வச்சோம்னாக்கா இது உங்களுக்கு கரெக்டாக இறங்கி சென்டராக இதுக்கு சென்டராக வரும். ஏன்னா இது மேலே இருக்கிறதுனால நீங்கள் வந்து 5ல் மார்க் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், 1, 2, 3, 4, 5ல் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் மார்க் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், இதோ 2.5. இப்போ இந்த ஷேப் வந்துச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ இந்த ஷேப் எடுத்துருக்குறீங்க இல்லையா, அந்த ஷேப்பில் இருந்து 3/4 இன்ச்சு, ஏன்னா இது வந்து 4 துணி கட் பண்ணுறது, இதில் வந்து இதிலேருந்து 3/4 இன்ச்சு, ஏன்னா இது ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் இது வரும். இப்போ இந்த 3/4 இன்ச்சிலேருந்து 4.5 வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த ஷேப் வந்துச்சு பாருங்கள். இதுதான் உங்களுக்கு அளவு, இது மாறாத இருக்கும், இதுதான் அளவு. இப்போ இதை கட்டிங் போடுறோம் பாருங்கள். பாருங்கள் அந்த கோட்லேயே தான் கட் பண்ணுறேன், நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த
ஷேப் எடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த ஷேப்பில் கொண்டு வந்து நிறுத்துற பாருங்க. வாங்கங்க, நாச்சு ஒன்று போட்டுக்கோங்க. பாருங்க, இது ஃப்ரண்ட்டு, இது ஃப்ரண்ட்டு. ஆமாம், இப்போ 1 இன்ச்சு வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு விட்டுருக்கேன். இப்போ இந்த அளவுலேருந்து நீங்கள் ஹெம்மிங் பண்ண விட்ருக்கீங்க இல்லையா, அதுலேருந்து 6ல் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆம்கோல் சுற்றளவு வந்து 7. நம்ம அங்கே ப்ளவுஸுக்கு வந்து உடம்பு சுற்றளவு வந்து 6 எடுப்போம். அதே 6 இதில் வராது, ஏன்னா இது கொஞ்சம் கூட தான் வரும். அதனால் 7 வச்சுருக்கிறேன். நம்ம 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா பாடிக்கு, அந்த 2 இன்ச்சு இதை விட்டுருக்கேன். இப்போது இங்கே 6 வச்சோம் இல்லையா, கை சுற்றளவு வந்து 12. இப்போ இந்த 12 மார்க் பண்ணியிருக்கீங்களா, அதுலேருந்து 4.5 மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேப் எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு, இப்போ சிங்கிளாக 2 பீஸ் மட்டும் போட்டு ஃப்ரண்ட்டுக்கு, இப்போ இங்கே வந்து இந்த ஹைட்லேருந்து 7 மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதுலேருந்து 2 இன்ச்சு விட்டுட்டு, இப்போ இதிலேருந்து நீங்கள் இது மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு, ஏன்னா இந்த ஷேப்புக்காக, பாடி ஷேப்புக்காக இது ஒரு பக்கத்துக்கு தான் வரும், ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் வரும். இந்த பாருங்கள், இப்போ இது மேலேயே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நீங்கள் ஷேப் எடுக்கிறன்ட்டு இதுலேருந்து நீங்கள் அளவு வச்சுக்கிட்டாலும், இதுலேருந்து 1.5 இன்ச்சு மட்டும் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஷேப் எடுங்க. ஏன்னா இங்கே கட் பண்ணுற மாதிரி சாய்வுலாம் ரொம்ப இது வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா, அது வந்து உங்களுக்கு போய் அந்த கையில் வந்து பாடிக்கும் இதுக்கும் செட் ஆகாது. உங்களுக்கு அப்படியே இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு பாடி கூட டைட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதில். அதனால் கரெக்டாக நீங்கள் அளவு வச்சுக்கிட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாருங்க, இந்த பாருங்க, இந்த பாருங்க, 2.5ல கரெக்டாக வந்துடுச்சு. உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கேருந்து 1.5 தான் வச்சேன். 1.5 வச்சுட்டு தான் மார்க் பண்ணி கட் பண்ணேன். இது கரெக்டாக வந்துருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த வந்து சென்டரில் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பாடி ஃப்ரண்ட்டுக்கும் கைக்கும் இது வந்து கரெக்டாக செட் ஆகும். நீங்கள் தைச்சி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். எல்லா ப்ளவுஸ்க்கும் பட்டிக்கு எப்படி கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே இதுக்கு கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, போட் நெக்குக்கு இதோ ஃப்ரண்ட்டு பேக்கு கை கட் பண்ணியாச்சு. அதே மாதிரியே பட்டி பீஸ் கட் பண்ணியாச்சு. இது வந்து காஜாவுக்கு, இது வந்து பைப்பிங்க்கு 1.5 இன்ச்சு வச்சு கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதாவது
நெக் பீஸு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இது கொக்கிக்கு. இப்போ கட்டிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.